என்ன மடைமாற்றம் செய்தாலும் சரி என்னுடைய எழுச்சி பயணம் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். இதனை அமைச்சர் KN நேரு விமர்சனம் செய்தார். இந்நிலையில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறும்போது, சம்பந்தியை மீட்போம், சம்பாதித்த பணத்தை காப்போம், தமிழகத்தை விற்று மகனை காப்போம் என என் மீது அமைச்சர் KN நேரு அவதூறு பரப்புகிறார். மத்தி தனது குட்டிகளை விட்டு ஆழம் பார்ப்பது போல முதலமைச்சர் KN நேருவை விட்டு அறிக்கை வெளியிட வைத்துள்ளார். மகனை காப்போம், ரியல் எஸ்டேட் மூலம் தமிழகத்தை எதிர்ப்போம் என்ற ஸ்டாலின் எண்ணத்தை கூறும் விதமாக KN நேரு பேசியிருக்கிறார். வருகின்ற 2026 அதிமுக வெற்றி பெற்று நல்லாட்சி தரும்போது தவறு செய்த தற்போது ஆளும் கட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.